தலைவர் வேற மாதிரி நடிச்சிருக்காரு. எங்க அண்ணன் டிடிஎஃப் வேற மாதிரினா எங்க அண்ணன் நல்லா தான் பண்ணிருக்காரு. யூடியூப்ல ஹைலைட்டா மூஞ்ச காட்டுறாரு. இதெல்லாம் சும்மா விடுவாரு நடிப்பா அந்த மாதிரி. நான் இந்த சீனால எல்லா சீனுமே நல்லா தான் இருக்கு. எதுவுமே லாக் அப்படிலாம் லாக் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, நல்லா இருக்கு படம். எல்லாரும் பார்க்கலாம். அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் நடிப்புல முன்னேறுவாருன்னு எதிர்பார்க்குறோம். இன்னும் நிறைய படம் அண்ணன் வரணும்னு எதிர்பார்க்குறோம். நிறைய படம் வெயிட் பண்றோம். தலைனா ஒருத்தர் தான், தளபதினா ஒருத்தர் தான். அந்த மாதிரி சிவகார்த்திகேயனா அவர் ஒருத்தர் தான், அவரோட இடத்துக்கு அவரு தான். இப்போ இவருனா அந்த அந்த ஃபேன் பேஜ் பிடிக்கலாம், அவரோட ஃபேன் பேஜை பிடிக்கலாம். ஆனால் வந்து அந்த இடத்துல அந்த மரியாதை அவருக்கு கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, அவருக்கு வேற ஃபேன் பேஜ் தான் கிடைக்கும். பத்துலையும் சூப்பராக பைக் வந்தாரு. R15 V3 பிளாக் கலர் நல்லா தான் இருந்தது. போலீஸ் வந்து ஒரு கொலையை பண்ணிட்டு அதை வேற ஒருத்தவங்க மேலே போடுற மாதிரியே தான் போகிறோம் கதை. நீங்களும் அந்த படம் பாருங்க, உங்களுக்கு சொன்னால் அந்த சுவாரஸ்யம் சில பேருக்கு போயிடும். ஏன்னா தலைவர் வேற மாதிரி நடிச்சிருக்காரு. எங்க அண்ணன் டிடிஎஃப் வேற மாதிரினா மாஸ் ஆக்டிங். அவருக்கு நடந்தது ரியலா வந்த மாதிரி இருக்குண்ணா படத்துல. அவருக்கு மதுரையில கேஸ் கார்ல தூள் வச்சாங்களா, அந்த மாதிரி நடந்திருக்கணும் ஃபுல்லாவே. அந்த மாதிரி பேச ஒரு ஸ்டோரி நல்லா இருக்குண்ணா. அவங்க வேற, டிடிஎஃப் வேறண்ணா. அது தளபதினா அவங்க வேற லெவல்ண்ணா. அவங்க டிடிஎஃப் அந்த மாதிரி நீங்க மாத்தி எடுத்துன்னு போவாதீங்கண்ணா. அவரு இப்படியே வச்சிருக்கணும், நல்லா இருக்கணும். ஹைலைட்டா நடிச்சுக்கிறாரு. யூடியூப்ல ஹைலைட்டா மூஞ்ச காட்டுறாரு. இதெல்லாம் சும்மா விடுவாரு நடிப்பா அந்த மாதிரி. நான் அதான் தர்பூசி சொல்ல பத்தியா, அதான் அண்ணன் நானும் கலாய்க்கிற மாரி ஆகுது. நல்லா இருக்குங்க படம், சூப்பராக இருக்கு. நல்லா நடிச்சிருக்கிறாரு. புதுசாக இப்போ தான் நியூவாக பண்ணுற மாரி இல்லை, நல்லாவே நடிச்சிருக்காரு. அலைவரன்லாம் கிடையாது. நான் ஒரு பார்ப்பேன், அவர் வீடியோ பார்ப்பேன். ரொம்ப டிடிஎஃப் அந்த வெறியெலாம் கிடையாது. பார்ப்பேன், நல்லா பண்ணுவார். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். யார் யாருக்கோ சப்போர்ட் பண்ணுறோம், இதுக்கு பண்ண மாட்டோமா சொல்கிறா. வெறியத்த ஃபேன்லாம் இல்லைண்ணா, பிடிக்கும் அவரு. யாருக்கு திறமை இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து அவர்கிட்ட இந்த பைக்கு ஓட்டினாரு, பைக்கை போடுங்க நாங்கள். கார் ஓட்டினாரு, லைசன்ஸ் போடுங்க நாங்கள். இப்போ படம் எடுக்கிறாரு, கேமராவை போடுங்க முடியுமா? அந்த மாதிரி தான் அவர் திறமைக்கு அவருக்கு வருவார். ஓரளவுக்கு நல்லாவே நடிக்கிறார், பரவாயில்ல. எல்லாம் பாருங்க, பார்த்துட்டு ஓரளவுக்கு தான். நான் எப்படி எதிர்பார்க்குறேன்னா, இன்னொருத்தவங்க கூட கம்பேரிசன்லேயே இருக்கக்கூடாது அண்ணன், அதுக்கும் மேலே போகணும், அந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். அவருக்கு வந்து ஃபேன் இருக்கிறதோட ஃபேனுக்கு அந்த ஹேட்டர்ஸ் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அதனாலே வந்து அவர் வந்து கொஞ்சம் மேலே வர கஷ்டப்படுறாரு. ஆனால் அந்த பேச்செல்லாம் வந்து கேட்காம அவர் பாட்டுக்கு போயின்னு இருக்காரு. அதனால தான் இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்னடா இதுன்ட்டு விட்டுருவாங்க, ட்ராப் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. யூடியூப்பில் வந்து அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு, லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க, அது இதுன்னு பண்ணாங்க. அப்போ கூட எதுவுமே வந்து கண்டுக்காமல் அவர் ஓட்டுறது தான் இங்கே வந்து நின்றுருக்காரு. இதுக்கு மேலே கண்டிப்பாக ஓடுன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வேறு லெவல் போகும் படம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் அவரோட ஃபேன் தான். அவருக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் மாதிரியே தெரில, ஏன்னா நார்மலாக நடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அங்கே கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. ஃபைட் சீன் கம்மியாக இருக்குது, சாங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் பயங்கரம் ஃப்ரேம் அவருக்கு சூப்பராக இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் அவர் பயமாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு நெக்ஸ்ட்டுக்கு ஸ்க்ரீன் கிடைக்கும் நம்புகிறேன். அது டேரக்டர் தான் பார்த்து சொல்லணும். எனக்கு அந்த தளபதி இப்போது அந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசை தான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோன்னா போவாரான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு சிவகார்த்திக் லெவலாவது போவாருன்னு நம்புகிறேன். பார்க்கலாம், அதுக்கு எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் அது நடக்கும். சிவகார்த்திக்னா அந்த லெவலில் அப்படியே அந்த லெவலுக்கு போவாருன்னு தான் சொல்கிறேன். ஆனால் அவர் இடத்த ஃபீல் பண்ணுறதுக்கு இவர் வர்றாருலாம் அப்படி சொல்ல. தலைனா ஒருத்தர் தான், தளபதினா ஒருத்தர் தான். அந்த மாதிரி சிவகார்த்திகேயனா அவர் ஒருத்தர் தான், அவரோட இடத்துக்கு அவரு தான். இப்போ இவருனா அந்த ஃபேன் பேஜ் பிடிக்கலாம், அவரோட ஃபேன் பேஜை பிடிக்கலாம். ஆனால் வந்து அந்த இடத்துல அந்த மரியாதை அவர் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, அவருக்கு வேறு ஃபேன் பேஜ் தான் கிடைக்கும். இன்னைக்கு ஜென்ரேஷனில் பொய் வழக்குன்றது நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு தமிழகத்தில். அதை பேஸ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தம்பி வந்துட்டு சொல்லணும்னா, இந்த மாதிரி ஸ்கிரிப்டை படத்திலே எடுத்துறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அது நல்லா இருக்கு. அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. கிஷோர் தான் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காருல. டிடிஎஃப் வந்து செகண்ட் ஹீரோ மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம்னால கொஞ்சம் ஆக்டிங் கொஞ்சம் சுமார் தான். ஆனால் கிஷோர் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், எல்லாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். இன்னும் 2-3 படம் ஆச்சா பெட்டராக ஒரு ஆக்டிங். கிஷோர் தான் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபேமிலியாக பார்க்கலாம். லவ், ஆக்ஷனு, பாலிடிக்ஸு எல்லாம் இருக்குது, பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். நான் படத்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் வரல. நான் எங்கள் அண்ணனுக்காக வந்தேன், படம் பார்த்தேன், பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். எங்கள் அண்ணன் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கும், போவார் கரெக்ட் பண்ணிப்பாருன்னு பார்க்கலாம். கதையாக எல்லாரும் பார்க்கக்கூடிய படம்னா, ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம். த்ரில்லராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அவ்வளோ. டிடிஎஃப் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காருண்ணே. 2 to 3 டைம்ஸ் பார்க்கலாம். இப்போ அவர் ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக நடிக்கிறாரு. எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்கள், நல்லா இருக்குது படம். 2 times 3 times பார்க்கலாம். அதில் மெயின் ரோலாக ஒரு கேரக்டர், வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பேர் முத்துக்குமார்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் பேர் முத்துக்குமார். அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்கண்ணே. ஹீரோவாக என்ன விஷயம் பிடிச்சிருக்குன்னா, நேச்சுரலாக நடிக்கிறாருண்ணே. பார்க்கலாண்ணே, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நடிக்கிறதுனால எல்லோரும் என்கரேஜ் பண்ணாங்க. ஏடர்ஸ் இருந்தாங்க, மாறுவாங்களான்ட்டு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த படம் நடிக்க தானே மாறுவாங்க. ரொம்ப பொதுமக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாதானே
யாராக இருந்தாலுமே வளர முடியும். தளபதி அளவுக்கு நம்ம இன்னும் கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் போடணும். நம்ம டெய்லி கஷ்டப்படுறதுனால அவரும் டெய்லி கஷ்டப்பட்டு வரலண்ணே. அவர் இப்போ போவார்ண்ணே, கண்டிப்பாக மேலே போவார். படமாக பார்க்கலாண்ணே, நல்லா இருக்கு. ஒரு சமூக வலைதளத்தில் என்ன நடக்குதோ அது கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. நல்லாவே நடிச்சிருக்காரு. அவருடைய திறமைகள் இன்னும் மேலும் மேலும் வந்து அடுத்தடுத்து போகணும். அதுக்கு எங்களுடைய கண்டிப்பாக சார், கண்டிப்பாக கதையும் ஒரு நாயகன் தான். பாருங்கள், நல்லாயிருக்கும். எஸ் சார், இருக்கிற இன்சிடென்ட்ஸ்லாம் ரியல் இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். அந்த புது பையன் தம்பி நல்லா பண்ணியிருக்கான். கதைக்களமும் புதுசாக தான் இருக்குது. இது அரசியல் ஈகோ சம்பந்தமான ஒரு கதை. நல்லா இருக்குது, நல்லா மேக் பண்ணியிருக்காரு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ கதைகள் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. அரசியல்னு வரும்போது இதில் வந்து ட்ரூ ஸ்டோரின்னு எப்படி சொல்ல முடியும்? எதை ட்ரூ ஸ்டோரின்னு சொல்கிறீங்க? யார் இந்த சிஎம் எல்லாம் ட்ரூ ஸ்டோரியா? கிடையாது. அப்படி ஒரு கதை, அவ்வளோதான். சினிமா கதை, அவ்வளோதான். மற்ற ஓகே, சினிமாவாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நாங்கள் சினிமாவிலே இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் இதாக தெரியல. பட் ஓகே, ஒரு புது டேரக்டர் என்னுடைய வாழ்த்துக்கள். அதையே தான் கதையிலையும் வச்சுருக்காங்க. அதை மெயின் பண்ணி தான் கதையே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் நல்லா பைக் ஓட்டுறாருன்னு அந்த கிளைமேக்ஸில் அதை வச்சு தான் இந்த கதை பண்ணியிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. பையன் புதுசு நல்லா நடிச்சிருக்காரு தம்பி. ஒன்றும் லவ்வெல்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை. ஆக்ஷன் ஓகே, நல்லா பண்ணியிருக்காரு. புது பையன் தம்பி தானே, நல்லபடியாக வாழ்த்துக்கள். வரட்டும். ஓகே, அருமையாக இருக்குண்ணா படம். காசுக்கு இருக்கிறவன் தப்பிச்சிக்கிறான், காசு இல்லாதவன் மாட்டிக்கிறான். இதுதான் ஒரு குற்றவாளி வந்து உண்மை சம்பவம்னா ஒரு சாதாரண பாமர மக்கள் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுது, அதை வந்து அந்த மாதிரி பண்ணி ஒரு இதுவாக போட்டு அதுதான் உண்மை சம்பவம். ஆக்சிடென்ட் பண்ண இதில் ஒரு கொலை கேஸில் இவனை தூக்கி உள்ளே போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃபைனலாக தெரிய வருது. லாக்அப் டெத்து ப்ளஸ் ஒரு த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன். இது ரொம்ப நல்லாவே இருந்தது. பர்டிகுலர்லி செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. யா அப்புறம் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தூத்துக்குடி மேட்ரு, அப்புறம் ஜெயலலிதா மேட்ரு, அந்த மாதிரி எல்லாமே வந்துருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா. ஃபஸ்ட் படம் மாதிரியே இல்லை. ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஹீரோவாகவே கன்வெர்ட் ஆகிட்டார். ஹீரோவை பார்க்கலாம். ஸோ மக்களோட பார்வையில் இருக்குது. ஸோ எல்லோரும் கேட்டாங்க. இப்போ என்ன கேட்டாங்கன்னா, லைக் கிஷோர் சார் இருக்கார், ஸோ அவர் தான் ஹீரோவான்னு கேட்டாங்க. ஸோ மக்களோட பார்வையில் தான் இருக்குது. ஹீஸ் அ ஹீரோ மெட்டீரியல் தான். நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. எல்லோரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். பிகாஸ் இட் இஸ் அ ரியலிஸ்டிக் ஸ்டோரி. ஸோ டே டு டே எண்டில் ஒரு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய கஸ்டோடியல் டெத்ஸை ரிகார்டிங்காக எடுத்திருக்காங்க. ஸோ இது பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கும். ஸோ மக்கள் மத்தியில் யதார்த்தமான மனிதர்கள் இருப்பாங்க. டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு நிறையா மெசேஜஸ் கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டு பையன் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு அதெல்லாம் விட்டுட்டு வேறு ஒரு வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ மெட்டீரியல் தான். நான் பார்த்த வரையும் என்னோட வியூவில் சொல்கிறேன், என்னோட பர்சனல் வியூவில் ஹீரோ மெட்டீரியல் நல்லா தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதான் அவரே சொல்லியிருக்காரு, லேக்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதை நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன், மக்களோட ஆதரவு எனக்கு தேவைன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆதரவு மட்டும் கொடுத்தா போதும். நம்மளால் முடியல, உதவி பண்ணுவோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுவோம். மேலே போட்டோம், நல்லபடியாக போட்டோம்.